ஹலோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன, ட்ரிப். தயவு செஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லைன்னா 2 வாட்டியாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இல்லைன்னா ஃபேமிலியோட ட்ரிப்பு போயிட்டு வாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் லைஃப்பும் ஒரே ருட்டீன் போகிற லைஃப் சேஞ்ச் ஆகும். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போனீங்கன்னா அது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஃபேமிலியோடு போனீங்கன்னா கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும், நான் ஒத்துக்கிறேன். அது கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸோடு போக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் மேரேஜ் ஆகாமல் இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோடு போகிறது ரொம்ப நல்லது. மேரேஜ் ஆகிடுச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போக, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஃப் பண்ணும். நீங்கள் ருட்டீனாக ஒரே மாதிரி வேலை, அதே மாதிரி டென்ஷன், ருட்டீனான வாழ்க்கை, இது அப்படி கண்டினியூஸாக ஒரு லூப் மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ இந்த லூப்லேருந்து நீங்கள் ஒரு சில பிரேக் எடுக்கணுன்னா அதுக்கு தேவை தான் ட்ரிப். அட்லீஸ்ட் ஒரு 2 days 3 days 4 days, யுவர் விஷ். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி, உங்கள்கிட்ட எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி நிறைய இடத்த சுற்றி பார்க்க ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? செகண்டு, நியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட், இல்லை ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி நீங்கள் போகிறப்ப அந்த ஊரை பற்றின கல்ச்சர் அண்ட் அவங்களோட ஃபுட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட ரொட்டீன் லைஃபு, அதுக்கப்புறம் நீங்கள் அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் மீட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக உங்கள் லைஃப்க்கு கிடைக்கும். உங்களோட திங்கிங்கும் ரொம்ப வைடாகும். நீங்கள் யோசிச்சுட்ருப்பீங்க, நம்மளோட லைஃப் தான் இந்த மாதிரி இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சர்க்கிள்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்போ ஒரு ட்ரிப்புக்கு போகிறீங்களோ அந்த டைமில் உங்களுக்கு இந்த வேர்ல்டோட சைஸ் இட்ஸ் கோயிங் டு பி பிக். இது ரொம்ப பெருசாகிட்டே போகும், உங்களுக்கு வைடாகிட்டே போகும். நீங்கள் நிறைய பேரை மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கும். தேர்டு, உங்களோட உறவுகளும் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இப்போ ஒரு வேளை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு கூட இருக்க அந்த பாண்டிங் ஸ்ட்ராங் ஆகும். நீங்கள் ஒரு வேளை ஃபேமிலி கூட போனீங்கன்னா ஃபேமிலியோட இருக்க பாண்டு ஸ்ட்ராங் ஆகும். மெமரிஸ் நிறைய க்ரியேட் பண்ணலாம். லைக் நீங்கள் ஃபோட்டோஸ் எடுத்துருக்கலாம், வீடியோ எடுத்துருக்கலாம். இது எல்லாமே இப்போ நீங்கள் ட்ரிப்பு போகிறப்ப நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ உங்களுக்கு இப்போலாம் எடுக்கணுமா, எவ்வளோ நேச்சர் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்கலாம். பட் நீங்கள் எடுக்கிற அந்த ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ நீங்கள் அட்லீஸ்ட் அதை நீங்கள் அப்போ பார்க்காம ஒரு 5 years 10 yearsக்கு அப்புறம் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களோட மெமரிஸ் ஒரு மாதிரி இட்ஸ் கோயிங் டு பி ரெஃப்ரெஷ்மெண்ட். அது அப்படியே உங்களுக்கு சூப்பராக இருக்கும், ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். நல்லா இருக்கல, அந்த காலத்துலாம் எப்படி நம்ம என்ஜாய் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்களோட ரெஃப்ரெஷ்மெண்ட் நல்லாவே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நிறைய கேப்சர்ஸ் பண்ணுங்கள், நிறைய வீடியோஸ் எடுங்க, நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் சேவ் பண்ணி கூகுள் டிரைவில் உங்களுக்கு தேவையான க்ளவுடில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோர்த்து, உங்களோட ரொட்டீன் லைஃப்க்கு ஒரு பிரேக் விட்டோம். டெய்லி சேம் ரொட்டீன்லேயே வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. காலையில் எழுந்துப்பீங்க, வேலை செய்வீங்க, அதுக்கப்புறம் நைட் தூங்குவீங்க. இந்த மாதிரி ஒரு ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருந்திருப்பீங்க. இந்த வாழ்ந்துக்கிட்டே இருக்க லைஃப்பில் சடனாக ஒரு பிரேக்கை போட்டு நீங்கள் கம்ப்ளீட்டாக ஒரு நியூ எக்ஸ்போஷர், நியூ திங்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்ப உங்களோட லைஃப் ரொட்டீன்ஸே அந்த ஒரு 3 to 4 daysக்கு உங்களோட லைஃப் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது சூப்பராக இருக்கலடா இந்த லைஃப் அப்படின்ற மாதிரி உங்கள் லைஃபே உங்களுக்கு அது புரிய வைக்கும். லைஃப் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, இது போல் நம்ம காசு சம்பாரித்து கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிங்களை படிக்க வச்சு போகிறது, அது மட்டும் லைஃப் கிடையாது. புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், புதுசாக நிறைய கற்றுக்குங்க, நிறைய பாருங்கள், நிறைய இடத்துக்கு போங்க, அங்கே இருக்க பீப்புள்ஸை மீட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய எக்ஸ்ப்ளோர் ஆகும், நிறைய கற்றுக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்மால் சர்க்கிளில் இல்லாமல் அது பிக் சர்க்கிளாக உங்கள் லைஃப் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். ட்ரிப்பு சிம்பிளாக சொல்லணும்னா அது ஒரு ரீசெட் பட்டன் மாதிரி. நீங்கள் திரும்பி வேலைக்கு வரப்போ அகைனு உங்களோட எனர்ஜி அப்படி டபுள் த டைம்ஸ் ஆகும் கண்டிப்பாக. ஆஸ் வெல் அஸ் 5th பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் டிஸ்கவரி. உங்களை பற்றி நீங்கள் நிறைய தெரிஞ்சுப்பீங்க. ஓகே, எனக்கு இது பிடிக்கும், எனக்கு இந்த மாதிரி இடம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே மாதிரி இந்த மாதிரி பீப்புள்ஸ்லாம் மீட் பண்ணுறப்ப நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புதுசாக நீங்களே உங்களுக்கே ரெஸ்பெக்ட் கொடுப்பீங்க. ஆஸ் வெல் அஸ் உங்களை உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். வா, இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் நம்ம வரப்போ தான் நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அடிக்கடி இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தால் நம்மளோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். 6th என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைஃபோட பர்ஸ்பெக்டிவும் சேஞ்ச் ஆகும். நீங்கள் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ உங்கள் லைஃப் தான் பெரிய ப்ராப்ளமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா,
அங்கே இருக்கிறவங்களோட லைஃப்லாம் பார்க்குறப்ப உங்களோட லைஃப்லாம் எந்த ப்ராப்ளமே கிடையாதுடா, நீ நல்லா தாண்டா இருக்க, நீ சந்தோஷமாக தாண்டா இருக்குன்ற லெவலுக்கு உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய லெசன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். சே, நம்ம லைஃப்க்கு வந்து இருக்கிற ப்ராப்ளத்தை விட இவங்க லைஃப்பில் இருக்க ப்ராப்ளம் எவ்வளவோ இருக்கே, ஆனால் இருந்தாலுமே கூட அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க, ஆனால் நான் பாரு எவ்வளோ வந்து சோகமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களோட லைஃப் வந்து ஒரு லைட்டாக உங்களுக்கே வந்து ஒரு ஸ்லாப் கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் மாதிரி தான் இருக்கும், புரியுதுங்களா? ஆஸ் வெல் அஸ் வந்து உங்களோட லைஃபே வந்து நீங்கள் திங்க் பண்ணிடுவீங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. உங்களுக்கு புத்தரோட ஸ்டோரி தெரியல. அவர் வந்து ஒரு ராஜாவாக இருப்பார். ராஜாவாக இருந்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ஆன்மீகத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி 3 பேரை வந்து அவர் பார்த்துட்டாருன்னா அவரோட லைஃப் வந்து அவர் ஆன்மீகத்துக்கு போய்டும் அப்படின்ற மாதிரி கதை எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அவர் வந்து ஒரு நோயாளி பார்க்குறப்ப, அதுக்கப்புறம் ஒரு ஏழை மக்களை பார்க்குறப்ப, அதுக்கப்புறம் வந்து மரணத்தை பார்க்குறப்ப, இந்த மாதிரி வந்து 3 பேரை வந்து அவர் ஒரு வேளை சந்திச்சிட்டாருன்னா அவர் வந்து ஆன்மீகத்துக்கு போயிடுவார் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்பா வந்து அவர் வந்து ராஜா வாழ்க்கையை வந்து ஒரு 17-18 வருஷம் வந்து வாழ வச்சிருவார். அதுக்கப்புறம் தான் வந்து அவர் ராஜாவானதுக்கப்புறம் தான் இதெல்லாம் நேரில் கண்ணுக்கு நேராக பார்த்ததுனால தான் அவர் அந்த வாழ்க்கையை விட்டுட்டு கம்ப்ளீட்டாகவே மாறுவார். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு சர்க்கிளில் இருந்தீங்கன்னா அதை விட்டுட்டு தயவு செஞ்சு நீங்கள் வந்து அதை விட்டுட்டு வரணும்னு சொல்ல, பட் உங்களோட லைஃப் தான் ப்ராப்ளம் சொல்லிட்டு நீங்கள் திங்க் பண்ணுறப்ப தான் அது பெரிய ப்ராப்ளமாக தெரியும். உங்களோட ப்ராப்ளம் ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லை, அதை சால்வ் பண்ணிடலாம் நீங்கள் திங்க் பண்ணிங்கனாலே அந்த ப்ராப்ளத்தை உங்களால் சால்வ் பண்ண முடிஞ்சிடும், ஈஸியாக சால்வும் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபைனலி ஹாப்பினஸ் அண்ட் மென்டல் ஹெல்த், நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. நீங்கள் வந்து ட்ரிப்பு போகிறப்ப ஹாப்பியாக இருக்கும், அந்த இருக்கிற டேஸும் ஹாப்பியாக இருக்கும், திரும்பி வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ கஷ்டமாக தான் இருக்கும், வேறு என்ன பண்ணுறது. அகைன் வி ஹேவ் டு டூ த ரொட்டீன் லைஃப், ரைட்? வாழ்க்கைங்கிறது என்ஜாய் பண்ணுறதுக்கு தானே. ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், ட்ரிப்பு போங்க, நிறைய ட்ரிப்பு போங்க, முடிஞ்சால் அப்பப்போ நிறைய இடத்த போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலிஸ், ஒய்ஃப்ஸ், லவர், ஹூஎவர் யூ வாண்ட், போய்ட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் லைஃப்பை, சந்தோஷமாக இருங்க. எதையும் போட்டு பெருசாக குழப்பிக்காதீங்க, ஒரு வாழ்க்கை தானே, என்ஜாய்க்கு மட்டுமே வாழ்க்கை இல்லை, சில டைம் ட்ராவல் பண்ணாலும் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். எப்போயாவது ஒரு 3 days 4 days லீவ் இருந்துச்சுன்னா கம்மி பட்ஜெட்லேயே கூட உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு 200-300 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி கூட உங்களால் ஒரு சில இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சால் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், தயவு செஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், ஹாப்பியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். சந்தோஷமாக இருங்க, ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், தேங்க்யூ ஸோ மச்.